நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி தான். ஆதிக்க சாதி வந்து கல்லா தெருமே சேர்ந்துக்கிட்டு எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க சார். வீடு பூந்து அடிக்கிறாங்க. வீட்டில் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தால் எப்படி அவங்க வீட்டிலேருந்து சத்தம் போட்டு நீ விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து 9 மணிக்கு எல்லாருமே வந்து 4 பசங்க வந்து சண்டை போடுறாங்க. அதை அடுத்து 100 பேர் வர்றாங்க சார் வீட்டுக்கு. 100 பேர் வீட்டுக்குள்ளே உள்ளடி கம்பு அறுவாலும் மம்பட்டி மாற்றிட்டு வந்து எங்களை வெட்டுறாங்க, அடிக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை தாலுகா சங்கமூர்த்தி கிராமத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் சார். எங்கள் பிள்ளையில நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி தான். ஆதிக்க சாதி வந்து எல்லா தெருமே சேர்ந்துக்கிட்டு எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க சார். வீடு பூந்து அடிக்கிறாங்க. வீட்டில் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தால் எப்படி அவங்க வீட்டிலேருந்து சத்தம் போட்டு நீ விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து 9 மணிக்கு எல்லாருமே வந்து 4 பசங்க வந்து சண்டை போடுறாங்க. அதை அடுத்து 100 பேர் வர்றாங்க சார் வீட்டுக்கு. 100 பேர் வீட்டுக்குள்ளே உள்ளடி கம்பு அறுவாலும் மம்பட்டி மாற்றிட்டு வந்து எங்களை வெட்டுறாங்க, அடிக்கிறாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது சார், ரொம்ப பயமாக இருக்குது. எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. சங்கமூர்த்தி கிராமத்துக்கு ரொம்ப 30 வருஷ காலமாக இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 30 வருஷ காலமா 4-5 பேரை வெட்டியிருக்காங்க. இப்போ 5வது 6வது என் பிள்ளை ஸ்டாலின் என் பிள்ளை என்ன சொல்லி தனியாக ஊருக்கு போன பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கொண்டு விட போன பிள்ளைய தனியாக மறைச்சு வச்சுக்கிட்டு குடைங்களை அமுக்கி வச்சுக்கிட்டு பிள்ளைய அடின்னு அடிச்சு ரொம்ப உயிருக்கு போறீங்கன்னு மெடிக்கலில் வச்சிருக்கேன் சார். ஒவ்வொரு பிள்ளைங்களும் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிள்ளைங்க தான் இருக்குது. முதல்ல பெரிய ஆளுகளை அடிச்சாங்க, இப்போ சின்ன பிள்ளைங்களை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாரும் நீங்க தான் சேர்ந்து சார். தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்யணும், எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். இப்போ தஞ்சாவூர் இப்போ கந்தரவட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சார் வந்து எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருக்குறோம். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு கொடுக்கல சார். எந்த ஒரு இது ஒரு ரசீது எதுவுமே கொடுக்கல. நாங்கள் போய் பார்க்குறோமா இங்கே வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தகவல் வருது. காலைல 10 மணிக்கு வந்தது சார். இன்னும் பச்சை தண்ணி கூட நாங்கள் சாப்பிடல, பட்னியாக கிடக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்களாம் பாதிக்க சாதிகள்லாம் சொல்கிறாங்களா நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வெட்டுவேன், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வெட்டி அவன் தலையெடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்களாம். நாங்கள் எந்த அதிகாரம் சார் நாங்கள் பயம் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு போகிறது சொல்லுங்க. நாங்கள் வச்சுக்கிற பிள்ளைங்க நாங்கள் இழக்கிறதா? எங்கள் மாமா ரோட்டில் வந்து வண்டி விட்டு அடிச்சது அந்த ஜாதி தான். நாங்கள் போனா போதுன்னு விட்டு கொடுத்து போயிட்டோம். சரி நம்ம ஊருக்குள்ள நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு 5 பேரை வெட்டிருக்கிறாங்க. இதுவரை என் மாமனை கொண்டுருக்கிறாங்க. என் மாமன் செத்துட்டாரு, என் மாமனை பிளான் பண்ணியே கொண்டுருக்கிறாங்க. நாங்கள் அதையும் விட்டுட்டோம் சார். இப்போ என் பிள்ளைங்களை அடிக்க வர்றாங்க. என் பிள்ளைங்களை எங்கிட்டமே தனியாக போக முடியல. அப்போ இதில் கல்லூரில் வச்சு வெட்டினவங்க அடிச்சவங்க எங்களுக்கு போகல கொல்ல மாட்டாங்க. என்ன சார் நிச்சயம் இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க. இந்த ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எங்களுக்கு ஒரு வழியாக காட்டணும். என் பேர் தேவிகா சார். எல்லாருமே கொஞ்சம் பொம்பளைங்களை வந்து வீடு புகுந்து அடிக்கிறா சார். நைட்டு முடிஞ்சு போச்சு. காலைல வந்தா காலைல போற பிள்ளைய ரோட்ல போற பிள்ளைய மறைச்சு வச்சுக்கிட்டு அடிச்சு இன்னைக்கு கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டு வச்சிருக்கா சார். அது சமுதாயத்துல கார்த்தி, கல்பையா, மணிகண்டன், சக்தி இந்த 4 பேரும் சேர்ந்து வந்து அடிச்சிருக்கா. 10 பேர் பின்னாடி நின்று இருக்காங்க. 10 பேர் பின்னாடி நின்று 10 பேரும் வந்து அடிக்க வந்திருக்கு. 4 பேர் சேர்ந்து அடிச்சு என் பிள்ளை இந்த வேலைக்கு பண்ணி வச்சிருக்கா சார். அதுக்கு அந்த முடிவு வந்து நீங்க தான் சொல்லணும். காவல்துறை சொல்லி நாங்கள் போய் பிடிச்சிட்டு வரோம், நீங்க போங்க. காலையில வந்து உட்காந்துருக்கிறோம். காலைல 10 மணிலேருந்து வந்து உட்காந்துருக்கோம் 4 மணி வரைக்கும். இன்னும் பிடிச்சிட்டு வரல எந்த தொகைன்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்து சொல்றோம். நீங்க வீட்டுக்கு போங்கன்னு தான் சொல்றாங்க. வீட்டுக்கு போகணும்னு சொன்னாக்கா அங்க இருக்கிறவங்க நான் அரை வெட்ட நான் வேணா தலையை கொடுக்கணும் அவனுக்கு கொத்தணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்களா? நாங்கள் எதை வச்சு நாங்கள் வீட்டுக்கு போறது சொல்லுங்க. எங்களுக்கு வந்து அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த பாதுகாப்பு வச்சு நாங்கள் போறது சார்? எந்த பாதுகாப்பு வச்சு போறது? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துக்கிறோம். இவங்களே வீட்டுக்கு போங்கிறாங்க. அங்க இருக்க வெட்டு வைங்கிறான் வந்தாக்க நாங்கள் எதை வச்சு நாங்கள் போய் இங்க இருக்கிறது? உடனே அரெஸ்ட் பண்ணணும் சார்.